கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நாம் பாக்கியவான்கள். ஏசப்போட பிள்ளையாய் நாம இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமென். ஏசப்பா நம்மளை ஹெவனுக்கு கூட்டு போறதுக்கு தான் நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில வர உபத்திரவங்களெல்லாம் கண்டு நீங்க பின்வாங்கிறாதீங்க. ஏசப்பா விட்டு போகிற மனதுடையவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு வேதம் கூறுகிறது. ஸோ ஏசப்பா விட்டுட்டு நீங்கள் எங்கேயுமே போயிடாதீங்க. ஏசப்பா கூட இருக்கும்போது நம்ம பிரச்சனையிலேருந்து விடுதலை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு பயந்து நம்ம இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்ம பயத்தை காண்பிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. நம்மளை கர்த்தர் பாக்கியவான்களாய் மாற்றுவாராக. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே.